வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து நிறைய பதிவுகள் பார்த்த ஒரு சப்ஜெக்ட். இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா 2 நாளா வேற சில விஷயங்கள் பேசுறதுனால இதுக்கு டைம் கிடைக்கல. ஆனா இது என்னைக்கு வேணாலும் பேசலாம். ஏன்னா இப்படி தொடர்ந்து நிறைய பேர் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போலி சாமியார் அன்னபூரணி இவங்களுக்கு சமீபத்துல 3வது திருமணம் நடந்திருக்கு. தன்னுடைய சீடரான ரோஹித் என்பவரை 3வது முறையாக திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்லாம் திறந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ், எல்லா சேனல்ஸும் இதை கவர் பண்றாங்க. பக்தர்கள் அலைக்கடலாக திரண்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி போடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா துபாயில இருந்தும் அமெரிக்கால இருந்தெல்லாம் பக்தர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த கல்யாணத்துல நேர்ல கண்டு கழிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஆனந்த கண்ணீரோட அன்னபூர்ணி அம்மாவை வாழ்த்திருக்கிறாங்க, அவங்களுடைய ஆசி பெற்று இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட செய்திகள்லாம் நிறைய வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் அவங்க 2 பேரும் ஏதோ ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணக்கூடிய ஒரு போட்டோ பதிவு போட்டு ஒரு தோழர் வந்து போட்டிருந்தாரு. பாருங்க, கல்யாணம் முடிஞ்ச கையோட 2 பேரும் வந்து ஃபாரினுக்கு ஹனிமூனுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. நமக்கு வந்து இந்த அம்மா 3வது கல்யாணம் இல்லை. எத்தனை கல்யாணம் பண்ணாலும் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அவங்களே ஒரு பதிவுல என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில வந்து ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அந்த பாதுகாப்புக்காக தான் நான் வந்து என்னுடைய சீடரை நான் திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. ஒரு பெண்ணுக்கு, அதுவும் இந்த காலகட்டத்துல எங்க திரும்பினாலும் வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரு பெண்ணுக்கு டெஃபினட்டா பாதுகாப்பு தேவை. அதுக்காக அதே காரணம் காட்டி இவங்க திருமணம் செஞ்சிருக்கிறாங்கன்னா அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எங்க வருதுன்னா, இதை கமர்ஷியல் ஆக்கி இதை வச்சு பணம் பண்றாங்க பாருங்களேன், அங்கதான் நமக்கு பிரச்சனை வருது. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள். இந்த அம்மாவுடைய வரலாறை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னால இவங்க வந்து சமூக வலைதளங்களை பாப்புலர் ஆகும் பொழுது நிறைய யூடியூபர்ஸ் இவங்களுடைய பின்னணி என்ன, இவங்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத எடுத்து போட்டாங்க. அப்போ ஒரு தொலைக்காட்சியில நடந்த ஒரு குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் என்பவர் வந்து தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த அன்னபூர்ணியும் அவருடைய முதல் கணவரும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அன்னபூர்ணியோடைய 2வது கணவர், அப்போ வந்து கணவர் இல்ல, ஆனா 2வது கணவரும் அவருடைய மனைவியும் இருக்கிறாங்க. அன்னபூர்ணிக்கும் அந்த 2வது நபருக்கும் வந்து ஒரு இல்லிசிட் அஃபேர் இருக்கு அப்படிங்கிறதுதான் பஞ்சாயத்து. அங்க உட்கார்ந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பஞ்சாயத்து பண்றாங்க. அந்த நபர், அந்த 2வது கணவர் இந்த அம்மா கிட்ட எப்படி மயங்கினாரோ, என்ன மயங்கினாரோ, இல்ல என்ன வச்சு வசியம் பண்ணாங்களோ தெரியல, ரொம்ப கண்மூடித்தனமா அவங்கள நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்க என் லைஃப்ல எனக்கு வேணும், அவங்கள நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அந்த நபருடைய மனைவி, குழந்தைகள் கால்ல விழாத குறையா கெஞ்சுறாங்க. ஆனா இந்த அம்மாவை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியில 2 கணவர்களும் அடிச்சுக்கிற அடிதடி அளவுக்கு அந்த ஷோல வந்து ரசாபாசமா நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. அந்த ஷோ பார்க்கும் பொழுதே உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் அந்த அவங்களுடைய நிலைமையை நினைக்கும் பொழுது ரொம்பவே வருத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இவங்க 2வதாக அந்த நபரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுவரைக்கும் இவங்க ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருந்துதான், ஏதோ ஒரு ஒளி இருந்துதான், அந்த 2 ஒளியும் சேர்ந்து ஒரு திவ்ய ஒளியா மாறிடுச்சாம். இதெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள அப்படியே ஒரு அதீத சக்தி வந்துருச்சாம். இவங்க தன்னைத்தானே உணர ஆரம்பிச்சாங்களாம். நாம மட்டும் நம்மள உணர்ந்தா பத்தாது, மற்றவர்களும் அவங்கள உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சேவையை வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மத்தவங்களையும் கொண்டு போய் நாங்க கடவுள் கிட்ட சேர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க 2 பேரும் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இடையில கோவிட் காலம் வந்த உடனே, அந்த கோவிட் காலகட்டத்துல இந்த அம்மாவுடைய 2வது கணவர் இறந்து போறாரு. இன்னி வரைக்கும் அவர் எப்படி இருந்தாரு, எதனால இருந்தாரு அப்படிங்கிறது இன்னமும் ஒரு மர்மமாக இருக்கு. அதை பத்தின எந்த விதமான தெளிவான டீடைல்ஸும் எங்கேயுமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சீக்ரெட் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இந்த அம்மாவுடைய 2வது கணவர் இறந்து போறாரு. இதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இந்த அம்மா தன்னை அம்மனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் வந்து பிரபலமாகுது. அதுல பாத்தீங்கன்னா இந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அம்மனை மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாங்க, ஃபுல்லா 2-3 கோட்டு மேக்கப் ஏத்திக்கிட்டு நல்ல பட்டு புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு அருள் வாக்கு சொல்றேன் அப்படின்ட்டு அம்மன் ஸ்டைல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்தோன்னே ஒரு வைப்ரேஷன் மோட்ல போயிடுறாங்க. அப்படியே சாமி வந்த மாதிரி எல்லாரும் வந்து ஹிஸ்டாரிக்கலா இருக்கிறாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பாப்புலர் ஆகும் பொழுதுதான் இவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத யூடியூபர்ஸ் சமூக வலைதளங்கள் எடுத்து போடுறாங்க. ஆனா அப்ப கூட கொஞ்சம் கூட சளைக்காம இந்த அம்மா, ஆமா இதுதான் என்னுடைய பின்னணி, இன்னும் நிறைய வீடியோஸ் வேணாலும் எடுத்து போடுங்க, ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நான் இதை தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிற ரீதியில
தொடர்ந்து இவங்க வந்து திருவண்ணாமலை கிட்ட ஒரு ஆசிரமத்தை அமைச்சு இந்த விஷயத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாள் முன்னாலதான் எனக்கு பாதுகாப்பு தேவை, தனிமையிலே இருக்கிறேன், அந்த பாதுகாப்பு கருதி நான் 3வது முறையாக திருமணம் செஞ்சுக்க போறேன், ரோஹித்தை திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த திருமண வைபோகத்துக்கு பக்தர்கள் எல்லாம் வாங்க, வந்து என்ன மீட் பண்ணி என்கிட்ட அருளாசி பெறுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய ஆசிரமத்துக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா ரொம்ப கமர்ஷியலா இருக்குங்க. ஸ்பெஷல் தரிசனமா, 1-on-1 தரிசனமா, பொதுவான தரிசனமா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே நமக்கு தெரியுது. அப்கோர்ஸ் நான் அந்த போன் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் எல்லாம் நான் பண்ணல. பட் இதுதான் ஸ்டேட்டஸ் கோ வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்களுடைய திருமணத்தை வச்சும் இந்த அம்மா வியாபாரம் பண்ணது. எப்படி வந்து நயன்தாரா தன்னுடைய திருமணத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல வித்தாங்களோ, இப்ப நாக சைத்தன்யாவுடைய திருமணத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டு அவங்க வந்து காசு பண்றாங்களோ, அதே மாதிரி இந்த அம்மாவும் சமூக வலைதளங்களை தன்னோட திருமணத்தை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணி அது மூலமா இன்னமும் பக்தர்களை ஈட்டக்கூடிய ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அவங்கள சுட்டி காட்டி அவங்கள குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. தன்னிச்சையா போய் இது போன்ற போலி சாமியார்கள் கிட்ட ஏமாறுறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணிக்கணும், தன்னைத்தானே பல கேள்விகள் கேட்டுக்கணும். இந்த அம்மா கல்யாணத்துல கூட ஒரு தம்பதியினர் ஒரு வீடியோ அவங்க சொல்றாங்க, 6 வருஷமா நாங்க இந்த அம்மாவை பின்பற்றுறோம், நாங்க துபாயில இருக்கோம், இந்த கல்யாணத்துக்காக துபாயில இருந்து காசு செலவு பண்ணி நாங்க வந்திருக்கிறோம், அம்மாவுடைய அருள்வாக்கு பெறணும்னு வந்திருக்கிறோம்னு. இன்னொரு வீடியோல பாத்தீங்கன்னா பக்தர்கள் கண் கலங்கி இந்த தெய்வீக திருமணத்தை கண் கலங்கி பார்த்து வாழ்த்துறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு மதமும் அது சார்ந்த மூட நம்பிக்கைகளும் இவங்க கண்ணை மறைக்குது, எந்த அளவுக்கு பிற்போக்குத்தனமா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு எத்த தின்னா பித்தம் தெரியும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இந்த வல்னரபிலிட்டியை பிரயோகப்படுத்தி தான் இது போன்ற போலி சாமியார்கள் கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. யார் கொடுக்கிற சப்போர்ட்னால இதெல்லாம் நடக்குது? ஒரு பக்கம் கண்மூடித்தனமாக இது போன்ற போலி சாமியார்களை நம்பக்கூடிய மக்களுடைய அறியாமையும் வல்னரபிலிட்டியும் தான் இவங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுக்குது. என்ன தப்பு வேணா பண்ணலாம், அதுல இருந்து ஈஸியா நம்ம தப்பிச்சு வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற தைரியத்தை இன்னொரு பக்கம் இவர்களை ஆதரிக்கக்கூடிய இந்த வலதுசாரி சிந்தனை கொண்ட அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய தைரியம். அப்ப இது போன்ற போலி சாமியார்களோட வளர்ச்சியை நாம தடுக்கவே முடியாது. தொடர்ந்து பெரியார் மண், பகுத்தறிவு மண் அப்படின்னு நாம பேசிட்டு இருக்கோம். ஆனா இதே மண்லதான் இது போன்ற போலி சாமியார்கள் எத்தனையோ மூட நம்பிக்கைகளை கடத்தி பல பேரை ஏமாத்தி தலைய தடவி கல்லா கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மாக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? பக்தி அப்படிங்கிறது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கடல்ல மனுஷனுக்கு ஒரு ஒரு ஆங்கர் மாதிரி, ஒரு துடுப்பு மாதிரி. ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நம்மளால வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில அந்த எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இல்ல அதை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை நமக்கு இல்லைன்னா நம்ம மீறிய ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா தான் மதம் வந்து உருவாச்சு. அந்த சக்தி மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், அது ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கொடுக்குது. சரி, எல்லா விஷயமும் சரியாயிடும், காலப்போக்குல இயற்கையே எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரும். அது நீங்க கடவுளை நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி அது நடக்கும். இயற்கை அப்படிதான் ப்ரொவிஷன் பண்ணி வச்சிருக்கு. என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சொல்யூஷன் வரலனாலும் காலப்போக்குல இயற்கையே அதுக்கு ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்தும். மத நம்பிக்கை அப்படிங்கறது நம்ம தைரியப்படுத்திக்கிறதுக்கான ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு எந்த மதம் வந்து தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கணுமோ அதே மதம் தான் பயத்தை நமக்கு கொடுத்து அது மூலமா பணம் பண்ணிட்டு இருக்கு. சும்மாவா சொன்னாங்க? கடவுளை கூட நம்பிடலாம், ஆனா நான் தான் கடவுள்னு ஒருத்தன் சொல்றான் பாத்தீங்களா, அவனை மட்டும் நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் திரும்ப திரும்ப நாம பேச வேண்டியிருக்குன்னா, என்னதான் நம்ம பெரியார் மண்ணுன்னு சொன்னாலும் இங்கேயும் இது போன்ற பிற்போக்குத்தனமான விஷயங்கள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் சமீப காலங்கள்ல இது அதிகரிக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது இந்து மதத்துல மட்டும் நடக்கல. உடனே ஒரு 4 சங்கி வந்து வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல போடும், நீங்க இந்து மதத்தை பத்தி தான் பேசுவீங்களா, மத்த மதத்தை எல்லாம் பேச மாட்டீங்களா, அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு கேட்கும். எல்லா மதத்திலயும் நடக்குது. எல்லா மதத்திலையும் மதத்தை காமிச்சு பயமுறுத்தி மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா மதங்களும் விமர்சனத்துக்கு உட்பட்டவைதான். எந்த மதமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தயவு செஞ்சு ஏத்துக்குங்க. உங்களுக்கு மத நம்பிக்கை இருக்குன்னா அதை பின்பற்றுங்க. ஆனா பிற்போக்குத்தனமான விஷயங்களை, கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைகளை தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. அத கேள்வி கேட்கறதுனால உங்களுடைய கடவுள் நம்பிக்கை ஒன்னும் குறைஞ்சு போயிடாது, உங்க கடவுள் நம்பிக்கைக்கு எந்த இழுக்கும் வந்துடாது.
இன்ஃபேக்ட் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கேள்வி கேட்கறத விட கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இது போன்ற பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கையான விஷயங்களை அதிகம் கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா தான் இது போன்ற போலி ஆசாமிகள் உங்களை ஏமாத்தி பணம் பறிக்க மாட்டாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், கடவுளை நம்புங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் தான் கடவுள்னு சொல்றான் பாத்தீங்களா, அவனை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. நன்றி.